சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்ட நிலையில் பேருந்து ஓட்டுநரின் துரித நடவடிக்கையால் அவரது உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. கோரிமேடு அருகே சம்பவம் நடந்ததும் ஓட்டுநர் பேருந்தை நேரடியாக ஜிப்மர் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவிற்கு இயக்கினார். பின்னர் பயனாளிகள் உதவியுடன் பெண் உடனடியாக மருத்துவரிடம் ஒப்படைக்கப்பட்டார். உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவரது உடல்நிலை சீரடைந்துள்ளது. ஓட்டுநரின் மனிதநேய செயலுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரியில் தரம் குறைவாக இருப்பது உறுதி செய்யப்பட்ட 17 வகையான மருந்துகள், மாத்திரைகள், சிறப்புகள் மற்றும் ஊசி மருந்துகளின் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் மற்றும் கோவா மாநில மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளின் தகவலின் அடிப்படையில் இந்த மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. எனவே மருந்தகங்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் தடை செய்யப்பட்ட மருந்துகளை உடனடியாக விற்பனையிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்றும் பொதுமக்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு வேல்முருகன் நகர் 2வது முதன்மை சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் முழுமையடையாததால் துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லை அதிகரித்து டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கரூர் சம்பவம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது செய்தியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விஜய் குறித்து முன்பு கூறிய கருத்து தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அன்று மனசாட்சி இல்லை என்றேன், இன்று மனசாட்சி இருக்குது என்று சொல்கிறேன் என பதிலளித்தார். மேலும் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி குறித்து பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த வைகோ தொடர்ந்து ஒரே செய்தியாளர் கேள்வி எழுப்பியதால் அடுத்தவர் கேள்வி கேட்குமாறு கூறிய போது அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தொடர்பான வழக்கில் நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தனது உடன் பிறந்த தம்பி மற்றும் அவரது மனைவியை வீட்டுக்குள் நுழைந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை நேரில் பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சர் மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி பூர்வ குடியினருக்கு அரசு அங்கீகாரம் மற்றும் அனைத்து நலத்திட்டங்களும் வழங்க வேண்டும் என மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி, குடிநீர், சாலை மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எருகுலா, மலக்குறவன், காட்டுநாயக்கன், குருமன்ஸ் உள்ளிட்ட பழங்குடியினர் சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரம், இடஒதுக்கீடு மற்றும் அரசின் நலச்சலுகைகளை விரைந்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானமும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் 6 மாதங்களுக்கு முன்பு திருடப்பட்ட பொலிரோ காரை போலீசார் மீட்டு கார் திருட்டு கும்பலைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். திருடிய காரை விற்ற பணத்தை பங்கிட்டதில் ஏற்பட்ட தகராறால் குற்றவாளிகளில் ஒருவரே காரின் உரிமையாளருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து போலீசார் திருவண்ணாமலையில் விசாரணை நடத்தி காரை மீட்டனர். இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரியூரில் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் செந்தில்குமார், சதீஷ்குமார் மற்றும் கதிரவன் ஆகியோரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து கஞ்சாவை வாங்கி விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். விழுப்புரம் அருகே இறந்ததாக கருதி இறுதிச் சடங்கு செய்யப்பட்ட முதியவர் உயிருடன் வீட்டிற்கு திரும்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன பழனி என்ற முதியவரின் குடும்பத்தினர் முகம் சிதைந்த நிலையில் கிடந்த உடலை அவருடையது என அடையாளம் கண்டு இறுதிச் சடங்கு செய்திருந்தனர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பழனி உயிருடன் வீட்டிற்கு திரும்பி கோவிலுக்கு சென்று வந்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அடக்கம் செய்யப்பட்ட உடல் யாருடையது, அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பிறந்தநாள் விழாவில் வழங்கப்பட்ட காலாவதியான சாக்லேட்டை சாப்பிட்ட 18 மாணவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் மாணவர்கள் சாப்பிட்ட சாக்லேட் ஓராண்டுக்கு முன்பே காலாவதியானது என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 3A சைட் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பல மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புதுச்சேரி அணிகள் இரு பிரிவுகளிலும் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியன. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளை பாராட்டிய முதல்வர் ரங்கசாமி தேசிய அளவை தாண்டி சர்வதேச போட்டிகளிலும் சிறந்து விளங்கி புதுச்சேரிக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தெளிவான இலக்குடன் கல்வி கற்று எதிர்காலத்தை வளமாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கடலூரில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமுமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் செல்போன்களின் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு இஸ்லாமியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக நிர்வாகிகள் மற்றும் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர்.